வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா களை கட்டியது. விண்மீன் ஆலயத்தில் உள்ள சேவியர் திடலில் சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பலியினை பேராலய அதிபர் இருதயராஜ் நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி வாசிக்கப்பட்டு குடிலில் பிறந்த குழந்தை இயேசுவின் பாதத்தில் பாதிரியார்கள் முத்தமிட்டு வணங்கினர். சென்னை சேந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சமீபத்தில் வந்த மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் வந்த பெருமழை சீற்றங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மக்கள் மீளவும் உலக அமைதி வேண்டியும் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி எல்லா மதத்தினரும் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு திருப்பலி பங்குத்தந்தை குமார் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த திருப்பலியில் உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. பின்னர் ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் மிஷன் வீதியில் உள்ள 100 ஆண்டு பழமையான தூய ஜென்மராக்கனி அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அதேபோல தூய ஜென்மராக்கினி மாதா ஆலயம், இருதய ஆண்டவர் கோவில், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு ஆலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியாக பண்டிகையை கொண்டாடினர். மதுரையில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மரியன்னை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக நடைபெற்றது. சரியாக 12 மணிக்கு மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி பாப்புசாமி தலைமையில் இயேசு பிறந்ததை எடுத்துரைக்கும் வகையில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பின்னர் இயேசு பிறந்ததாக அறிவிக்கப்பட்டு சிறப்பு திருப்பலிகள், ஆராதனை பாடல்கள் பாடப்பட்டன. பண்டிகையை முன்னிட்டு தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. திருச்சி மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு நற்செய்திகள் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் திருப்பலியில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.